இப்போ இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பயான், அந்த மிம்பரில் நின்று அந்த பயான் பண்ணுறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் யார் வழிபட்டாங்களோ அப்படின்ட்டு, அது யாருக்கு சொல்கிறாங்கன்னா நயவஞ்சர்களை பார்த்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வழிபட்டு அவருக்காக இஸ்லாத்தில் இருக்கிறவன் புரிஞ்சுக்குங்க, இந்த இஸ்லாம் ரசூலுல்லாவுக்காக இல்லை, அல்லாவுக்காக. அதுக்கு ஒரு ஆதாரம் எடுத்து போடுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 2 வசனம் எடுத்து காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. 39ல் 30 வசனம் அல்லாஹ் சொல்கிறாங்க, நிச்சயமாக நீரும் மரணிப்பவரே, நிச்சயமாக அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் ஒரு கமெண்ட் பண்ணுறான். அப்போ இதை வச்சு சொல்கிறாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் மரணிப்பாங்கங்கிறது குர்ஆன்லேயே தெளிவாக இருக்குது. ஸோ அந்த மரணம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நிறுவுறாங்க. அடுத்ததை சொல்கிறாங்க, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணிச்சா நாங்கள் திரும்பிடுவோம் அப்படிங்கிறவங்கள பார்த்து சொல்கிறாங்க, முஹம்மது தூதர் அன்றி வேறு அல்லை, இவர் இறை தூதர் தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள், அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகாலின் மீது திரும்பி விடுவீர்களா? அவர் செத்து போனாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் போயிடுவீங்களா? அப்படி யாராவது தம் குதிகால்களால் திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாவுக்கு எவ்வித தீங்கும் செய்து விட முடியாது, அல்லாஹ் நன்றியுடையவருக்கு அதி சீக்கிரத்தில் கூலியை வழங்குவான். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி வார்த்தை பயன்படுத்துறான்னு பாருங்க. இது உஹது போர் சம்பவத்தில் இறக்கப்பட்ட வசனம். அப்போ நடந்த சீன் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயில வாள் வெட்டுப்படுது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இது என்ன புரளி கிளப்பப்படுது? கொல்லப்பட்டுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஒரு புரளி கிளப்பப்படுது. அப்போ சஹாபாக்கள் களத்தை விட்டு பின்வாங்குறாங்க. அப்போ இறங்கின வசனம், ரசூலுல்லாவுக்காக நீங்கள் சண்டை போட வந்தீங்களா, எனக்காக வந்தீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இந்த இடத்துல அல்லாஹ் 2 வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து, குர்ஆனுடைய ஹிக்மத். அதுதான் நடந்த சம்பவம் என்ன, கொல்லப்படுறது. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோங்கிறான். ஏன் 2 பயன்படுத்தணும்? குர்ஆன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புள்ளியும் அதில் முக்கியமானது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மரணத்தின் போதும் ஏற்படுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். மரணத்தின் போதும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், அந்த நேரத்தில் இந்த வசனம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றாங்க. தவிர இதுல நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. இந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் நாம என்ன பண்ணுவோம், ஏங்க இந்த போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதுன்னு பஹ்ரால இருக்க, இது ஏன் நாம வெயிட்டே கொடுக்கறது இல்லைன்னு கேட்டான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இறங்கினது, அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, எல்லாமே பிரித்து விட்டுருவோம். நமக்குன்னு மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா தொழுகை மட்டும்தான். அதனால தான் தொழுகை பிடிக்கிறாங்க. ஏன் மற்றதெல்லாம் ஹைலைட் பண்ணுறது இல்லைன்னா இதுதான் விஷயம். இந்த டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுட்டாங்க. இந்த ஆயத்து அவனுக்கு, இந்த ஆயத்து இவனுக்குன்ட்டு. இந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்போ நாம் யாரை வணங்கிட்டு இருந்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் தான் நாமளும் வணங்கிட்டு இருக்கோம். அப்போ தீன் தொடர்ச்சி, ரசூலுல்லாஹ் மரணிச்சாலும் தீன் தொடரணும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வசனம் வந்து நமக்கு உரிக்குது. புரியுதா இந்த விஷயம் சொல்றது? அதாவது அந்த வசனங்கள்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. எது? இந்த பூமியில் நிர்வாகம் நீங்கள் தான் பண்ணணும், இவங்க தகுதியானவங்க இல்லை, இவங்க ஜிஸியா தான் கொடுக்கணும். இந்த வசனங்கள்லாம் அப்படியே தொடர்ச்சி, அது பத்ருக்கு இறங்கினது அல்ல. இதைத்தான் இந்த எல்லா வசனத்தையும் இது சூப்பர் சீட் பண்ணும். இந்த ஆயத்து என்ன, முஹம்மது கொல்லப்பட்டாலோ இறந்து விட்டாலோ வந்த வழியே திரும்பி போயிடுவீங்களா? இன்னைக்கு எங்க இருக்கு தீனு? இந்த இஸ்லாமுங்கிற ஒரு தீனு, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறி பூமியுடைய எந்த பகுதியில் இருக்கு? ஒட்டுமொத்த உம்மத்து இன்னைக்கு குற்றவாளி. ஒட்டுமொத்த உம்மத்தும் இதிலிருந்து தௌபா செஞ்சு வெளியே வந்தா தான் ஆர்எஸ்எஸ் காரன் நம்மளை அடிக்க மாட்டான், யூதர்கள் நம்மளை அடிக்க மாட்டான், நமக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும், நம்மளுடைய உயிரும் பாதுகாக்கப்படும், உடைமைகளும் பாதுகாக்கப்படும். அப்போ இந்த விஷயம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொருள் அடக்கிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இப்போ இதை வச்சு அதை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. யார்? அபூபக்கர்லையும். இந்த இடத்துல அந்த போல்ட்னஸ் பாருங்க. எல்லாரும் யாராவது செயல்படக்கூடிய நிலைமையில இருந்தாங்களா? எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அபூ உபைதா இருக்கிறாரு, அலி ரலியல்லாஹு இருக்கிறாரு. யாராவது இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு பண்ணுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. அவர் உமர் ரலியல்லாஹு நமக்கு பெருசாக தெரியுறாங்க. ஏன் அப்படின்னா காலகட்டம் பெருசு. இவர் மட்டும் இருந்தார்னா எல்லாத்தையும் தின்றுவார். இவர் முன்னாடி எந்த சஹாபியும் முன்னவே ஷைன் பண்ணவே முடியாது. ஏன்னா இவரை வந்து கம்பேர் பண்ணுறது ஒரே ஆள் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இவரை வந்து எடை போட முடியும். இந்த நேரத்தில் அப்போ தான் வர்றாரு. ட்ராவலில் போயிட்டு வந்தால் மனநிலை எப்படி இருக்கும்? செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நேராக வர்றாரு, வந்தவுடனே இவ்வளோ பெரிய இடி விழுந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணுறாரு. முனாஃபிக்களை எப்படி சொல்லி ஆஃப் பண்ணுங்கிறத அதை அடக்கிறாரு.
அடுத்தடுத்து சும்மா அந்த சிச்சுவேஷனை அப்படியே அவர் கையில் எடுத்து அப்படியே அவர் கொண்டு போறார். இதுக்கப்புறம் தான் சஹாபாக்களே விளங்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமாலுமே மரணிச்சிட்டாங்க. இந்த ஆயத்தை இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் குர்ஆன்ல இருக்கிற அந்த ஆயத்தை இவங்க ரீசெக் பண்றாங்க. ஆமா, இப்படி வசனம் இருக்க தான் செஞ்சது, அது வரைக்கும் நாங்கள் மறந்துட்டோம், குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இருந்தது. திரும்ப திரும்ப எல்லா சஹாபாக்களும் இந்த ஆயத்தையே நாங்கள் ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. இது புகாரில 4454வது ஹதீஸா இது இருக்கு.